ஹரியானா மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அங்கு பாஜக வெற்றி பெற்றால் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் பெரிய விவாதமே எழுந்திருக்கிறது. ஏற்கனவே நயாப் சிங் சைனி தான் மீண்டும் முதலமைச்சராக முன்னிறுத்தப்படுவார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே கூறிய பிறகும் முக்கிய புள்ளிகள் முதலமைச்சர் பதவிக்கு காய் நகர்த்தி வருவதால் பாஜகவுக்கு தலைவலி அதிகரித்திருக்கிறது. ஹரியானா மாநிலத்தில் 2014ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்த பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலத்தின் கட்சியின் முகமாக இருந்த மனோகர் லால் கட்டரை முதலமைச்சராக நியமித்தது. 2019ஆம் ஆண்டு ஜனநாயக ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்த போதும் மனோகர் லால் கட்டாரை முதலமைச்சராக தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு மார்ச் மாதம் திடீரென மனோகர் லால் கட்டாரின் முதலமைச்சர் பதவி பறித்து மாநில பாஜக தலைவராக இருந்த நயாப் சிங் சைனியிடம் ஒப்படைத்தது அந்த கட்சியின் தேசிய தலைமை. இதனால் கட்டாரின் ஆதரவாளர்கள் அதிருப்தியின் உச்சிக்கே சென்றனர். இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மனோகர் லால் கட்டாரை வெற்றி பெற வைத்து மத்திய அமைச்சராக்கியிருக்கிறது பாஜக. ஆனாலும் ஹரியானாவில் இன்னும் மனோகர் லால் கட்டாரின் ஆதிக்கமே நீடிக்கிறது. முதலமைச்சர் நயாப் சிங் சைனி தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் கர்னால் தொகுதியை தனது ஆதரவாளருக்கு வாங்கி கொடுக்கும் அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார் கட்டார். இதனால் நயாப் சிங் சைனிக்கு லட்வா தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது பாஜக. இப்படி டெல்லியிலிருந்து குடைச்சல் கொடுக்கும் கட்சியின் சீனியர் ஒரு பக்கம் என்றால், தற்போது ஹரியானாவுக்குள் இருந்தே சைனி பதவியை குறிவைத்து காய் நகர்த்த தொடங்கியிருக்கின்றார் மற்றொரு மூத்த தலைவர். மனோகர் லால் கட்டாரின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் அனில் விஜ். தற்போது 72 வயதாகும் இவர் கல்லூரி பருவத்திலேயே RSS மாணவர் அமைப்பான ABVP அமைப்பில் சேர்ந்து படிப்படியாக பாஜகவில் காலூன்றியவர். 6 முறை பாஜக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாகி இருக்கும் அனில் விஜின் வசம்தான் கடந்த 15 ஆண்டுகளாக அம்பாலா கண்டோன்மெண்ட் தொகுதி இருக்கிறது. நான் இதுவரைக்கும் கட்சியிடம் இருந்து எதையும் கேட்டதில்லை. என்னை தொடர்ந்து கட்சிக்காரர்கள் சந்தித்து வருகின்றனர். அம்பாலா மக்களும் கட்சியின் மூத்த தலைவராக இருந்தும் நான் ஏன் இன்னும் முதலமைச்சர் ஆகவில்லை என கேட்கின்றனர். அதனால் இந்த முறை பாஜக ஹரியானாவில் ஆட்சியை பிடித்தால் மக்களின் வேண்டுகோளின்படி சீனியாரிட்டி அடிப்படையாக கொண்டு முதலமைச்சர் பதவியை எனக்கு கொடுக்க வேண்டும் என கட்சியை வலியுறுத்துவேன் என கூறி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அனில் விஜ். ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக சைனி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் உரிமை கோருவதில் தவறு எதுவும் இல்லை என்றும் கட்சி முடிவு செய்யட்டும் என்றும் பதிலடி கொடுத்திருக்கிறார் அனில் விஜ். மற்றொரு பக்கம் மத்திய அமைச்சராக இருக்கும் ராவ் இந்திரஜித் சிங்கும் ஹரியானா முதலமைச்சர் பதவிக்கு குறிவைத்திருக்கிறார். ஏற்கனவே வேட்பாளர் தேர்வில் அவரது தலையீடு இருந்ததாக பேச்சுக்கள் வந்த நிலையில் தற்போது நேரடியாகவே முதலமைச்சர் பதவி வேண்டும் என பேசியிருக்கிறார் இந்திரஜித். ஹரியானா மக்கள் என்னை முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என விரும்புகின்றனர். இது எனது தனிப்பட்ட விருப்பம் இல்லை, மக்களின் வேண்டுகோள் எனது தனது பேச்சுக்கு வலு சேர்த்திருக்கிறார். ஏற்கனவே சிட்டிங் அமைச்சர் சௌதாரி ரஞ்சித் சிங் சௌதாலா, முன்னாள் அமைச்சர்கள் கர்னாதேவ் கம்போஜ், கவிதா ஜெயின் என கட்சியின் முக்கிய தலைவர்கள் அதிருப்தியால் கட்சியை விட்டு விலகியிருக்கும் நிலையில் தற்போது முதலமைச்சர் பதவிக்கு உரிமை கோரி புதிதாக ஒரு குழு உருவானது பாஜகவுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது.